இன்னைக்கு சண்டே அதுவுமா என்ன செய்யறதுன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு ஐடியா வந்துச்சு. சிக்கன் ஈரல்ல கிரேவி செஞ்சிடலான்ட்டு. எப்போதும் மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரியாணி இத மாரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க போர் அடிக்குதுன்ட்டு இந்த மாரி செய்யலாமேன்ட்டு இந்த மாரி ட்ரை பண்றேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டு இருக்கும். இப்போ கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா அது கூடவே சேர்த்து வதக்கிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம். நமக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க யாராவது இந்த மாதிரி சிக்கன் ஈரல்ல கிரேவி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிடலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்லது. செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா அது வதக்கணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதையும் சேர்த்து வதக்கணும். என்னென்ன மசாலா எடுத்திருக்கோம்னா தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா நல்லா மசாலாலாம் சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். தோசை, இட்லிக்கு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி, வெங்காயம். நான் ஈரல் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா 1/4 கிலோ தான் ஈரல் வாங்கியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி ஈரலை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஈரலை குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி போடலாம். நம்ம பெருசாகவும் போடுறதா இருந்தாலும் போடலாம். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். இப்போ நான் பாருங்க நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கிரேவினாலே தண்ணியாக இல்லாமல் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும். மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால தான் மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரலை எடுத்து இந்த மசாலாவிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த ஈரலில் இந்த மசாலாலாம் இறங்குனா தான் நல்லாயிருக்கும். நான் போடுற வீடியோஸ்லாம் நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க. எதா இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க. எனக்கு இப்போதான் நான் வீடியோலாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற மாரி நான் மாற்றிப்பேன். நிறைய பேருக்கு ஈரல்னாலே பிடிக்காது. சில பேருக்கு பிடிக்கும். இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டா இன்னுமே நல்லா இருக்கும். எங்க வீட்லலாம் 1 கிலோ சிக்கன் எடுத்தா அதில் 1 ஈரல் இல்லைன்னா 2 ஈரல் போடுவாங்க. குழம்புல போடும்போது அந்த 1 ஈரல் 2 ஈரலுக்கே நாங்கள் யார் எடுத்துப்பா அப்படின்ட்டு அதுக்கே நாங்கள் சண்டை போட்டுப்போம். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது எடுத்து சாப்பிட்ருவாங்க. நாங்க ஆவலா வெயிட் பண்ணுவோம். ஈரல் இருக்குமேன்ட்டு கடைசியில சாப்பாடு தட்டுல போட்டு குழம்பு சட்டியில பார்த்தோம்னா, ஈரலே இருக்காது. எங்கன்னு கேட்டா, "நான் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கோவம் வரும் பாருங்க. செம்மையா கோவம் வரும். ஏன்னா ஈரல்னா அவ்வளோ பிடிக்கும். உங்க வீட்லயும் இந்த மாரி நடந்திருக்கான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் நல்லா வேக விடணும் ஈரலை. பாருங்க நல்லாவே வெந்து வந்துருச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம். வெந்து வந்ததுக்கு அப்புறம் புதினா, கொத்தமல்லி லாஸ்ட்டா போட்டு நல்லா இறக்கிட்டா, நல்லா சுவையான ஈரல் கிரேவி ரெடி ஆயிடும். ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு.
சாதம், ஈரல் கிரேவி, அவிச்ச முட்டை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாய். அடுத்த வீடியோல